முதுகெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு, நடக்க முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது, நரம்பு இழுக்குது, இதனால L4 L5 பயங்கரமான வலி, முதுகே திருப்ப முடியல, உட்கார முடியல அப்படின்னு சொல்றீங்க. ஏங்க எல்லா வகையான வலிக்குங்க ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடிய எக்ஸலண்டான மூலிகை பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, அதனால முட்டி எல்லாம் வீங்கிக்குச்சு, முட்டி வீக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜவ்வு கிழிஞ்ச இடத்துக்கு இந்த தலையை நல்லா உருவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைக்கரு முட்டை போட்டு நல்லா கலக்கி நல்லா இப்படி அப்ளை பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க நான் சொல்றபடி இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அனைத்து வகையான பிரச்சனைகள் சரியாகுங்க. தம்பி நீ வாயில சொல்லிடுற எப்படி சரியாகும்? நீங்க சாப்பிட்டாதான் சரியாகும். நான் சொல்ற உணவு முறையில கடைப்பிடிச்சாதான் சரியாகும். அது என்ன முறை தான் பாக்குறீங்க? இந்த எலும்பொட்டி தேங்காய் பால்ல நீங்க தினமும் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா விட்டமின் சி இதுல அதிகமா இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் பி இருக்குது. அதே மாதிரி பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிடுறீங்களா அவங்களுக்கு இந்த இலை மிகவும் வரப்பிரசாதனே சொல்லாங்க. அதே மாதிரி இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்குது. இப்படிப்பட்ட மூலிகை தான் இந்த எலும்பொட்டி இலை. அது மட்டும் இல்லைங்க, உடைஞ்ச எலும்புகளையும் விரைவாய் ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. அதே மாதிரி முதுகு தண்டுவடம் சம்பந்தமான பிரச்சனைகள், முதுகு தண்டுவடத்துல ஊசி போட்டாங்க, ரொம்ப வலியா இருக்குது, பல வருஷங்களா வலியால் அவசரப்படுறவங்களுக்கு இந்த ஒரு மூலிகை வரப்பிரசாதம் சொல்லாங்க. அது மட்டும் இல்ல, மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மூலிகையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாக்கா சரியாவுங்க. இந்த எலும்பொட்டி இனத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா எலும்பு முறிவு, கிராக் ஆயிருக்கு எலும்பு அப்படின்றவங்களுக்கு தாராளமா பயன்படுத்தலாம். ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்றவங்களுக்கும் தாராளமா பயன்படுத்தலாம். எலும்பெல்லாம் உடைஞ்சிச்சுன்னா இந்த எலும்பொட்டி இலையை அரைச்சி நாட்டுக்கோழி முட்டை அந்த வெள்ளைக்கறி போட்டு உளுந்து மாவு கொஞ்சம் சேர்த்து கலக்கி அந்த எலும்பு உடைஞ்ச இடத்துல 10 போட்டு வந்தீங்கன்னு ஒரு 21 நாள் 10 போடுங்க. அந்த 21 நாள்ல அந்த எலும்பு உடைஞ்ச எலும்பு ஒட்டலன்னா நீ யான் வந்து என்ன கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடியது. அதே மாதிரி இந்த இலைகளை அரைச்சி முதுகு தண்டுவடத்துல இல்லைன்னா கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்க முட்டைக்கு வெள்ளைக்கரில் 10 போட்டு வந்தீங்கன்னா அந்த வலி, வீக்கம், வேதனை, கட்டி எது இருந்தாலும் சரிங்க, எல்லாமே சரியாயிடுங்க, எல்லாமே குணமாயிடும். அதே மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ஜவ்வு கிழிஞ்சிச்சு சொல்றீங்க. பாருங்க இந்த மாதிரி இடத்துல இந்த முட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த முட்டி இருக்க இடத்துல ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு, அதனால முட்டி எல்லாம் வீங்கிக்குச்சு, முட்டி வீக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜவ்வு கிழிஞ்ச இடத்துக்கு இந்த தலையை நல்லா உருவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைக்கரு முட்டை போட்டு நல்லா கலக்கி நல்லா இப்படி அப்ளை பண்ணிட்டு ஒரு சாதாரணமா அந்த கட்டு போற துணி இருக்குல்ல லைட்டா சுத்திடணும். டைட்டா சுத்தாம லைட்டா சுத்தி விட்டீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். இது ஒரு நாள் விட்டு சுடுதண்ணி கழுவி திருப்பி போட்டுவாங்க. இந்த ஜவ்வு கிழிஞ்சு சம்பந்தமான பிரச்சனையை மிக அற்புதமா சரி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த எலும்பொட்டி இலை. இந்த எலும்பொட்டி இலையை தாராளமா எல்லாமே பயன்படுத்தலாம். பாருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, சீரியஸா பேசிக்கிறேன். என்னன்னா இனிமே மூட்டு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது, இல்ல அந்த இடத்துல ஊசி போட்டதுனால வலி, அதே மாதிரி மூட்டு தேய்மானமா இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஜவ்வு ஸ்வெல்லிங்கா இருக்குது, அந்த இடத்துல இச்சிங்கா இருக்குது, அதே மாதிரி முதுகு தண்டுவட சம்பந்தமான பிரச்சனைகள், குதிகால் வலி, சரிங்களா, புடக்கழுத்து வலி, கை மூட்டு வலிக்குது, இந்த இடத்துல எல்லாம் வலிக்குது, ஷோல்டர் எல்லாம் வலிக்குது, எந்த வகையான வலி இருந்தாலும் சரி இந்த எலும்பொட்டி இலையை பால்ல கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமா வேலை செய்யும். மேல் பூச்சிக்குன்னா இதை எடுத்து அரைச்சி முட்டை வெள்ளைக்கறி இருக்குல்ல அதோடு கலக்கி கொஞ்சம் உளுந்து மாவை கலக்கி மேல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வலி, வீக்கம், வேதனைகள் எல்லாமே சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடலாம்? ஒரு நாளைக்கு 2 முறை ஒவ்வொரு டம்ளர் பால்ல கலந்து குடிச்சு சொல்லலாம். சரி, இது எங்க கிடைக்கும்? இது சித்தா மெடிக்கல் ஷாப்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த எலும்பொட்டி இலை. இந்த எலும்பொட்டி இலை பார்த்தீங்கன்னா எல்லா நர்சரிகளையும் இப்போ வச்சுட்டாங்க. வாங்கி கொண்டு போய் மாடி தோட்டத்தில் வைங்க, இல்லைன்னா வீட்டாண்டு வைங்க, இல்லைன்னா வயல்கள் வைங்க, இல்லை நிலத்தில் வைங்க, கண்டிப்பா தன்னால வளரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செடிதான் இந்த எலும்பொட்டி இலை. இந்த எலும்பொட்டி இலையை தாராளமா சாப்பிடலாம். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போறேன். இது தாராளமா சாப்பிடக்கூடியதுதான், எல்லாரும் சாப்பிடுங்க, நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருங்க. சரிங்களா? இதோடு சேர்த்து பிரண்டை சட்னி எடுத்துக்கலாம். சரிங்களா? பிரண்டை இருக்குல்ல, அந்த பிரண்டையால் செய்யப்பட்ட சட்னி, துவையல் எது வேணா எடுத்துவங்க. பசலைக்கீரையிலும் சுண்ணாம்பு சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு, அதையும் எடுத்துவங்க. வலி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க தாராளமா எடுத்துக்கலாம். இல்லைன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை போட்டு
சூப்பு செஞ்சு காலைல ஒரு டம்ளர் சாயந்தரம் ஒரு டைம் குடிக்கலாம். தொடர்ந்து ஒரு மாசம் குடிச்சு பாருங்களேன். உங்க வலி வீக்கம் வேதனைகள் குறையலனா கமெண்ட்ஸ்ல வந்து நீ சொன்ன பொய் இது, நான் செஞ்சு பார்த்தேன் உண்மை, இது சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இதோடு சேர்த்து உணவியல் முறை, வாழ்வியல் முறை, சரிவிகித உணவு கம்பல்சரி கடைபிடிக்கணும். இதுக்கான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்து என்ன டேஸ்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். சூப்பரா இருக்குங்க. நல்லா வளவளப்புன்னு நல்லா கொலகொலப்பா இருக்கு, வளவளப்பா இருக்கு. நல்லா இருக்கு. இது மாதிரி மூலிகைகளை நான் சொல்ற மூலிகைகளை பச்சை சாப்பிட்டு மூலிகை சாப்பிடலாம். இது மாதிரி மூலிகைகளை டேஸ்டா வேற இருக்கு. தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வாங்க, சரிங்களா? ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல தம்பி, என்னதான் பண்றது அப்படின்னு சொன்னா, இயற்கை ஆளுநர் மதிப்புக்குரிய ராமூர்த்தி கண்டுபிடிச்ச இந்த எலும்பொட்டி இலுப்பை பூ சம்பா, இலுப்பை பூ சம்பாக்கு ஒரு மருத்துவ குணம் என்னன்னா, இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். இன்னைக்கு பேரலிசால் படுத்துறீங்களா, அவங்களுக்கு இந்த இலுப்பை பூ சம்பாரிசி ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த பேரலிஸ் உள்ளவங்களுக்கு இலுப்பை பூ சம்பாரிசில சாப்பாடு பண்ணி கொடுத்துடுவாங்க. இதுல எலும்பொட்டி இருக்கிறதுனால மிக அற்புதமா வேலை செய்யும். அதனால ஒருவேளை கிடைக்காதவங்க, நான் உணவியல் சரி பண்ணிக்கிறேன், உணவியல் முறையில் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஐயாவுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கு. கால் பண்ணீங்கன்னா இது மாதிரியான உணவு முறைகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதையும் வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா இனிமே மூட்டு வலி, முதுவலி, அதே மாதிரி L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது, மூட்டு தேய்மானம் இருக்குது, ஜெவி கிழிஞ்சிருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நம்பி பாருங்க, நல்ல உணவை எடுத்துவங்க, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க, உங்களுடைய வாழ்வியல் முறை மாத்துங்க, உங்களுடைய உணவுல பேலன்ஸ் சரிவிகித உணவை எடுத்துட்டு வாங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.